Yeah, before going to that, I need to thank the singers in this album. Okay. So இந்த படத்துல பாடல்கள் பாடிய மதுஸ்ரீ அவர்கள், கார்த்திக், சுனிதா சார் எல்லாம் பாடியிருக்காங்க. அதோட 3 புதிய சிங்கர்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். ஒன்று வந்து ஸ்டீஃபன் ஜஹாரியான்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் ஆர்டிஸ்ட். அவர் சிங்கர். நாங்கள் மலேசியாவில் ஷோ பண்ணும்போது அவர் மீட் பண்ணேன். அவர் குரலுக்கு ரொம்ப யூனிக்கான ஒரு குரல் இருந்தது. அதில் என்னுடைய ஃபேவரட் சாங் இந்த படத்தில் ஒரு அக்கா சாங் இருக்குது. ஸோ அந்த பாடலை ரவிக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு இருந்தது. அந்த பாடலை தாமரை எழுத அவர் பாடியிருக்காரு. அப்புறம் 2வது அஹானா அப்படின்ற ஒரு ஃபீமேல் சிங்கர். இந்த அமுதா பாடலில் கார்த்திகோட பாடினவங்க. நான் இந்த பாடலுக்காக புது குரலை தேடிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு சின்ன வயசு ஹரிணி குரல் தேடிட்டு இருக்கும்போது இந்த குரலை வந்து நான் என்கிட்ட கேட்டேன். ஆஃபீஸில் ஒரு தனியார் சேனல் மூலிமா எனக்கு நிறைய சவுண்ட் பேங்க்ஸ் அனுப்பிச்சாங்க. அந்த உங்களுக்கு டேலண்ட்ஸ் எல்லாம் வச்சுப்பாங்களே அந்த கான்டெஸ்ட்லாம். நான் சொன்னேன் அப்போ அந்த ஜெயிச்சவங்களாம் வேணாம், ஆனால் ஃபைனல்ஸுக்கு போன 5 பேர் இருக்கிறாங்களே. ஏன்னா அதில் ஜெயிக்கிறவங்க பல காரணங்களால் தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச காரணம் வேறு இருக்கும், நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட இருக்கும். ஸோ ஃபைனல்ஸ் வந்து 5 பேருமே எனக்கு அனுப்புங்கன்னு சொன்னேன் நான். வெற்றி பெற்றவர்கள் மட்டும் இல்லை. ஸோ அந்த 5 பேரில் தோற்று போன ஒரு பொண்ணு. இந்த குரல் ரொம்ப மழலையாக இருக்கே, சின்ன பொண்ணுமா இருக்கு, இந்த பொண்ணு வர சொல்லுங்கன்னு அந்த பொண்ணு வந்தாங்க. அவங்க அம்மாவோட பார்த்தா ஷாக். உண்மையாலுமே குழந்தை தான், 13 வயசு பொண்ணு. உடனே எனக்கு என்னன்னா சின்ன சங்கடம் ராஜேஷ்க்கு எனக்கு இந்த குழந்தைய வச்சுட்டு டூயட் சாங்க. என்னன்னா சார் நான் பாடுவேன் சார் அப்படின்றாங்க. அவங்க அம்மா கிட்ட கேட்டேன். அப்புறம் பார்வதியும் கேட்டாங்க. அவங்க தான் அந்த பாடல் எழுதியிருக்காங்க, அமுதா சாங். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஐயோ இது என்னங்க ப்ரொஃபஷனுங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி வாய்ப்பு. அப்புறம் எப்போ பிரியமன் சைடுவா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாய்ப்பு வர்றதுக்குன்னு சொல்லிட்டு அவனை எனக்கு ஒரு குரல் நல்லா இருக்கு, 13 வயசு பொண்ணு எப்படின்னா பிரமாதம் பாடிடுச்சு ஒரே நாளில். ஸோ இன்னைக்கு அந்த நீங்கள் கேட்பீங்க எல்லாரும், ஹோப்ஃபுல்லி யூ ஆல் லைக் இட். தென் 3வது புதிய சிங்கர் பால் டப்பா. அவர் வந்து மறுபடியும் இந்த பிரதர் வந்து பயங்கர ஃபேமிலியான படம். நீங்கள் ஏதோ ராஜேஷ் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு வேற மாதிரி நினைக்காதீங்க. அவருடைய காமெடி சென்ஸ் எல்லாமே இருக்குது. பட் அவர்கிட்ட பார்க்காத ஒரு முகம் ஒன்று இருக்குது, அந்த ஒரு அம்பி முகம். அண்ணியனை தான் பார்த்துருக்கீங்க, அம்பியை பார்த்ததில்ல. அவர் பாஸ்கன்கிற பாஸ்கனில் அந்த ஒரு 50 மினிட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபேமிலி மதருக்கும் சன்னுக்கும் உள்ளது. எனக்கு எப்பயுமே இவர்கிட்ட இந்த பொட்டன்ஷியல் பயங்கரமாக இருக்குது. ஃபேமிலியை டேப் பண்ணி நம்மளை அழுவ வைக்கிற ஒரு பெரிய ஒரு ஆர்ட். அது இந்த படத்தில் அவர் கரெக்டாக கையாண்டிருக்கார். ஸ்டோரி சொல்லும்போது எனக்கு கரெக்டாக ஆஹா இதுதான் இந்த டைரக்டர். நம்ம எல்லாரும் ஒரு காமெடி டைரக்டராக பார்த்துருக்கோம். இந்த ஒரு கண்ணாடியிலலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி பண்ணியிருக்கோம். பட் இந்த படத்தில் பயங்கர எமோஷன். எனக்கு என்னென்னா இந்த கடைசி குட்டி சிங்கம்னு ஒரு கடைசியாக வந்த படம் ஃபேமிலி ஃபிலிம்னா அது வில்லேஜ் சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் பார்த்தா சிட்டி சப்ஜெக்டில் பிரதர் தான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு எப்படின்னா அது வாரக்கணக்கில் ஓடும்னு சொல்லுவாங்களே, ஒரு படம் 80%லே ஓடும், 100லாம் வராது, 75, 80, 80 போயிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு படம் இது. இந்த படத்தில் எனக்கு ஒரு துள்ளலான ஒரு பாடல் வேணும், ஆடியன்ஸ் முன்னாடி பேசின மாதிரி கொண்டு வரணும் போது ஒரு ஃப்ரெஷ் வாய்ஸ் இருக்கலாம்னு போது யூடியூப்பில் ஒரு சிங்கர் அனுப்பிச்சார் ஒரு லிங்க்கு. நான் அந்த பாட்டை பார்த்துட்டு கேட்டவுடனே இந்த குரல் நல்லா இருக்கான, நம்ம பண்ணுற பாடலுக்கான குரல் இல்லையேன்னும் போது உங்களுக்கு தெரியல, யூடியூப்பில் சாங் முடிஞ்சோன்னா அடுத்த இன்னொரு பாட்டு வரும், அதுவே சஜஸ்ட் பண்ணி வரும். அதில் தான் இந்த பையன் பால் டப்பா வந்துச்சு. அன்னீஸ்ன்னு சொல்லிட்டு இது யாரான்னு சொல்லிட்டு போனால் ஐன்னு வந்தோடனே அடாடாடாடா இந்த குரல் நல்லா இருக்கு, எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது யூடியூப் தான் அது. 2வது சரி இந்த பையனை வர சொல்லணும்னா எனக்கு எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியாது. ஸோ ஒரு ஆஃப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் கம்போசர் இருக்கார், என்கிட்ட மியூசிக் ப்ரொடியூசர் இருந்தார். அவர்கிட்ட சொன்ன உடனே சாயங்காலமே கூப்பிட்டு வந்துட்டார். ஒரு ராஜேஷ் இருந்தார். உடனே சார் எப்படி சார் பாட்டு எழுதலாம் சார்? நான் பொண்ணு டியூனே கம்போஸ் பண்ணேன். உடனே செல்ஃபோன் எடுத்து செல்ஃபோனில் இந்த பீட்டை போட்டு ஒரு டியூனை நான் வாயில் பாடி காமிச்சு இதை டெவலப் பண்ணிட்டு வரணுன்னே அவர் எழுதிட்டு வந்தது தான் இந்த ஃபுல் சாங். அப்புறம் ராஜேஷும் அவர் உட்காந்தா இந்த மக்கா மிஷின்ற வார்த்தை பிடிச்சாங்க. நான் நினச்சேன் இந்த ஒரு மக்கா மிஷி ஒரு நல்ல ஒரு ஆந்தம், ஒரு சேப்பாக் ஆந்தம், ஒரு சிஎஸ்கே ஆந்தம் மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது உள்ள ஒரு ஃப்ளேர். அண்ட் அந்த வார்த்தை கேட்கும் போதே ஆஹா இது ஒரு அட்ரஸ் கிடச்சிருச்சு, இந்த படத்துக்கு 2வது டைட்டில் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். அதுக்கு விட பெரிய சர்ப்ரைஸ் இவர் ஆடின டான்ஸு. இன்னொரு பாட்டை நீங்கள் ஆடணும். ஸோ அதான் இவரோட நீங்கள் அவ்வளோ அருமையாக ஆடிருக்காரு. எல்லாருக்கும் என்ன ஃபேன்ஸ் எல்லாரும் இப்போ ரொம்ப நாள் கழித்து ஆடுறாரு. அண்ட் தட் மேட் தட் இம்பேக்ட். ஸோ ஐ தேங்க்
பார்வதி, தாமரை, ஒண்டர்ஃபுல் கான்ட்ரிபியூஷன், அண்ட் ராஜேஷ், சுந்தர் அவர்கள். ஸோ நீங்கள் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ நீங்கள் தான் தகப்பன் ஃபார் த ஃபில்ம். ஸோ அண்ட் எஸ் ஜெயம் ரவி, அமேசிங் திங். கண்டிப்பாக இது பெரிய தீபாவளி உங்களுக்கு. தேங்க்யூ.